அதாவது உங்களுடைய படைப்ப அதன் தன்மையோடு புரிஞ்சுக்கவே கொஞ்சம் டைம் எடுக்குதோ எல்லாருக்கும்? ஐ மீன் படத்த உருவாக்குறதுக்கு முன்னால. அது என் கம்யூனிகேஷன் தான் இதுன்னு நெனைக்கிறேன் சார். ஆக்சுவலா இப்ப நான் ஐ அம் ஃபைண்டிங் பெட்டர் வேஸ் டூ கம்யூனிகேட் சார். ம். அதாவது நான் வந்து அ ஏன்னா படம் எடுத்து பார்த்தா அவ்ளோ காம்ப்ளக்ஸ்லாம் ஒண்ணும் இல்லையே. ரொம்ப எளிமையா தானே இருக்கு. அப்புறம் ம். எப்படி ஒத்துக்காம இருக்காங்க? அப்பன்னா நம்ம இன்னும் பெட்டரா கம்யூனிகேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஓ! ஸ்க்ரீன்ல கதை சொல்றதுக்கு புரிஞ்ச அளவுக்கு ஆளுகிட்ட கதை ஆ. சொல்றப்போ ஒரு குழப்பம் இருக்க மாரி இருக்கா? 2வது ஆமா சார். அது ஒண்ணு. அது ஒண்ணு இருக்கு. 2வது நம்ம படம் பார்த்த படங்களோட ரெஃபரன்ஸ்லாம் அவங்களுக்கு இல்லாதனால, இப்ப எனக்கு வந்து சார் இப்ப ம். இந்த படம் எப்படி வரும்னு எனக்கு ஏன் தெரியும் அப்டின்னா, ம். எனக்கு நெறைய ரெஃபரன்ஸ் இருக்கு இமேஜஸ்க்கு. அவங்க ஓகே. அந்த ரெஃபரன்ஸ்லாம் இருக்காது. ம். ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ ஹேவ் டூ ஃபைண்ட் எ வே டூ கம்யூனிகேட் தோஸ் இமேஜஸ். இப்ப ஏஐ வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கும், இந்த மாரி இருக்கும். மியூசிக்கல் நான் என்னோட பிரசன்டேஷன்ஸ இன்னும் இன்கிரீஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ ஐ குட் கம்யூனிகேட் பெட்டர். நல்லா பண்ணி இந்த படம் வருங்கிற கான்ஃபிடன்ஸ குடுத்து அந்த படத்த எடுக்க வேண்டியது, இப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் தேவைப்படுது. இப்ப அந்த ஸ்கில்லையும் வளர்த்துக்கிட்டு அத வேகப்படுத்தணும்னு நம்புறேன். படம் எடுக்கிறது இப்ப சிரமம் இல்ல. அத படம் எடுக்கிறதுக்கு முன்னால சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் பெரும் சிரமமா ஆமா இருக்கு. சார். டைரக்டரோட ஒர்க்கு பாதி தான் சார் படத்துக்குள்ள. ஆ. பாதி வெளிய தானே. அது ஸோ ஆல்வேஸ் மேனேஜிங் பீப்பிள் அவங்க அவங்க ஏன்னா ஒவ்வொரு ஈச் வின் பிலீவ் ஈஸ் ரைட் நோ. ஸோ நம்ம அத டிஸ்கார்டும் பண்ண முடியாது. இல்லப்பா நான் சொல்றதுன்னு சொல்ல முடியாது. ஸோ உண்மையிலேயே சில நேரம் அவங்களோட ஒப்பீனியன் ரொம்ப பெட்டராவும் சூட் ஆகலாம். ஸோ அத ஆராயிறது. அவங்க இல்ல நம்மளோட பெட்டரா இருந்தா அத கரெக்ட்டா வாய்மன்னு சொல்லுவாங்கல்ல, தீமை இல்லா சொல். அத சொல்லி அத கம்யூனிகேட் பண்ணி அத வந்து அ அ காமன் கிரவுண்டுக்கு கொண்டாடுறது. இப்படி தான் ஸ்கில் ஸ்கில் செட் வந்து எக்ஸ்ட்ரா டைரக்டருக்கு வந்து எனார்மஸான ஸ்கில் செட் தேவைப்படுது. அதில இதுவும் ஒண்ணா பார்க்குறேன். கம்யூனிகேட் பண்றதும். ஸோ எல்லா சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் ஹூ ஹேவ் டன் ப்ரொஃபஷனலி கன்டினியூஸ் ஃபிலிம்ஸ் எல்லாருமே ம். இந்த ஹோல்சம் ஸ்கில் செட்டோட தான் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புறேன். ஓகே. ஒரு டைரக்டருக்கு தேவைப்படக்கூடிய ஹோல்சம் ஸ்கில்லுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னால இருக்கு. ஆமா சார். ஓகே. ஆ.